எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை யாவரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நான் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் போதுமானவராயிருக்கிறார். நான் பேசுகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் தொங்கினார். அநேகர் இதை குறித்து ரொம்ப ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். The Bible says we have been healed by his stripes. இந்த உலகத்தில் மருத்துவம், மருந்துகள், வைத்தியர்கள், டாக்டர்ஸ் இவர்களால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு உங்களை சுகமாக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பேசிக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கக்கூடிய ஒரு வல்லமை உடைய ஆண்டவராயிருக்கிறார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுகமாக்கும் வல்லமைக்கு அளவே கிடையாது. பிரியமானவர்களே, இந்த நேரம் துதிக்கக்கூடிய நேரம், ஜெபிக்கக்கூடிய நேரம், தியானிக்கக்கூடிய நேரம். இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறீர்கள், கர்த்தரை துதிக்க போகிறீர்கள், கர்த்தரை அவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறீர்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் 3 இன்றியமையாத காரியங்கள் உண்டு. முதலாவது அவரை துதிப்பது, இரண்டாவது அவரிடத்தில் ஜெபிப்பது, மூன்றாவது அவருடைய வார்த்தையை தியானிப்பது. இந்த 3 காரியத்திற்காகத்தான் நாம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே ஆண்டவராய் இயேசுவை பாருங்கள். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. அது என்னவென்று சொன்னால், 2 பேர் அல்லது 3 பேர் எந்த இடத்தில் நீங்கள் கூடி வந்தாலும் அவர்கள் மத்தியில், அதாவது உங்களுடைய மத்தியில் என் ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெபத்தினுடைய, இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய, அவரை துதிக்கக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால், உங்களை சுகமாக்கக்கூடிய பரிகாரியாகிய இயேசு கிறிஸ்து நம்மத்தில் இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அவரை நம்புகிறவர்கள் ஏமாற்றப்பட்டதில்லை. I want to tell you one important things, my dear friends. Those who trust him, those who trust Jesus, they will not be disappointed, they will not be forsaken. என்னோடு சேர்ந்து ஜெபிக்க போகிறீர்கள், என்னோடு சேர்ந்து அவரை பாட போகிறீர்கள், அவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறீர்கள். ஆமென். சங்கீத புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி. ஆமென். மிக முக்கியமான காரியம், என் இயேசு கிறிஸ்துவை, அவரை விசுவாசித்து அவர் செய்த சகல காரியங்களையும் நீங்கள் நினைவு கூர்ந்தால், அது நம்ம தமிழில் சொல்லுவோம் நன்றி அறிதல், நன்றியுடையவளாக இருத்தல். அப்படி இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராயிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த அக்கிரமத்தினால், அந்த பாவத்தினால் நமக்குண்டான நோய்களை இயேசு சுகமாக்கிறவராயிருக்கிறார். எல்லா நோய்களும் பாவத்தினால் வர்றதில்லை, எல்லா நோய்களும் அக்கிரமத்தினால் வருகிறதில்லை. ஒருவேளை உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் உங்களுடைய பாவத்தினால், அக்கிரமத்தினால் வந்திருந்தார், அது வந்திருக்கும் என்று சொன்னால், இயேசு உங்களுடைய அக்கிரமத்தையும் அல்ல, மட்டுமல்ல, உங்களுடைய பாவத்தை மட்டுமல்ல, அவைகளை கழுவுகிறது மட்டுமல்ல, மன்னிக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய நோய்களை அவர் குணமாக்கிறவராயிருக்கிறார். என்னோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்போம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் காத்திருக்கிறோம். காத்திருப்போம், புது பலன் அடைவார்கள், உயரே எழும்பிடுவார்கள், உன்னதத்தில் அமர்ந்திருப்பார்கள். எல்லாம் சொல்லுங்க, அவன் கர்த்தருக்கு காத்திருப்போம், புது பலன் அடைவார்கள், உயரே எழும்பிடுவார்கள், உன்னதத்தில் அடைவார்கள், உயரே எழும்பிடுவார்கள், உன்னதத்தில் அமர்ந்திருப்பார்கள். எல்லாரும் உனக்கு உண்டு சுகம் தரும் தெய்வம், உனக்கு உண்டு. பாடுவோமா? யெகோவா ராஃபா, எனக்கு உண்டு சுகம் தரும் தெய்வம், எனக்கு உண்டு இயேசுவின் தழும்புகளா சுகமானேனா காத்திருக்கும் பொழுது நாம் புது பலன் அடைகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அநேக நேரங்களில் நீங்க ஒரு நினைக்கலாம், நான் எத்தனை ஆண்டுகள் நான் காத்திருக்க வேண்டும், எத்தனை ஆண்டுகள் வேதனையில் இருக்க வேண்டும். அநேகர் சொல்றதை கேட்டிருக்கேன், ஆண்டவருக்கு கண்ணு இல்லையாங்க, இயேசுவை பார்க்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. நீங்க வேதத்தை படிச்சீங்கன்னா 38 வருஷங்கள். எத்தனை வருஷம்? 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 10 வருடம் அல்லங்க, 38 ஆண்டுகள். ஒரு மனிதன் அந்த சீலோவோம் குளத்தின் கரையிலே படுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இந்த மனிதரை போல 38 ஆண்டுகள் நீங்கள் ஒருவேளை காத்திருக்கிறவளாய் இருக்க மாட்டேன்னு நம்புகிறேன். ஆனால் நான் பேசிக் கொண்டிருக்கிற மனிதன் 38 ஆண்டுகள், இஸ் about 38 years. He was just laying down at the pool of Siloam. அந்த சீலோவாம் குளத்தின் கரையில். யோசித்து பாருங்க, கைவிடப்பட்டவனாய், அவனுக்கு உதவுவதற்கு யாருமே கிடையாது. ஆனால் இயேசு அவனை தேடி போனார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இயேசு உன்னை தேடி வருகிறவராயிருக்கிறார். ஆமென். என் ஆண்டவரை தேடி வருகிறவராயிருக்கிறார். பார்க்கிறோம், சங்கீதம் 103:2-3 சொல்கிறது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கிறவர். அந்த மனிதன் 38 ஆண்டுகள் பாவத்தினால் பீடிக்கப்பட்டு அவனுடைய சரீரம் செயலற்றதாக இருந்ததை பார்க்கிறோம். இயேசு அவனை தேடி போனார். இயேசு அவனை தேடி போனதை அவனால் நம்ப முடியவில்லை. இயேசு பார்க்கிறார், வெகு நாளாய் அவன் வியாதியுடையவனாய் இருக்கிறான் என்று இயேசு கண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் இயேசு உன்னை காண்கிறவர். இயேசு உன்னை பார்க்கிறவராயிருக்கிறார். எந்த ஆண்டவர் ஆகாரின் கண்ணீரை கண்டாரோ, அந்த வனாந்தரத்தில் தனிமையாயிருந்து கைவிடப்பட்டு ஒரு தாகத்தில் வேதனையில் இருந்த அந்த ஆகாருடைய கண்ணீரை என் ஆண்டவர் எவ்விதமாய் கண்டாரோ, அதை போல 38 ஆண்டுகள் வேதனையில் இருந்த அந்த மனிதனை தேடி இயேசு வந்தார். இவனை போல இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வேதனையில் இருக்கிறவளாய் இருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஒருவேளை 1 வருடம் இருக்கலாம், ஒருவேளை 5 வருடமாக இருக்கலாம். கண்டிப்பாக 38 வருடம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்ட மனிதனையும் என் இயேசு தேடி போனார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அவனோடு கூட உரையாடினார். இயேசு அவனிடத்தில் இயேசு அவனுக்கு அருகில் போனதை பார்க்கிறோம். இயேசு அவனோடு பேசினதை பார்க்கிறோம். இயேசு அவனை பார்த்ததை பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், என்னோடு சேர்ந்து துதிக்கிற ஜெபிக்கிற சகோதரனே, சகோதரியே, நான் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்றேன், இயேசு உன்னிடத்தில் வருகிறார். உன்னை தூரத்தில் இருக்கும்போது இயேசு பார்த்தார். அவர் மனதுருகினார். உன்னுடைய வியாகுலங்கள், உன்னுடைய காத்திருப்புகளை கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்லவா, இத்தனை ஆண்டுகள் என் ஆண்டவரிடத்தில் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஆண்டவர் கண்டார். நீ நினைக்கலாம் 10 வருடங்கள், 12 வருடங்கள், 15 வருடங்கள், ஏன் அந்த மனிதனை 38 ஆண்டுகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நோயினாலும் கட்டப்பட்டு அநேக ஆண்டுகள் நீ காத்திருக்கிற மனிதனாக இருக்கலாம், காத்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கலாம். நான் உங்களுக்கு நல்ல செய்தியை இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் சொல்லுகிறேன். என் இயேசு உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது இயேசுவின் அருகில் இருக்கிறார். இயேசுவிடம் பேசுங்க. ஆண்டவர் உங்களுடைய வியாகுலங்களை, உங்களுடைய காத்திருப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த மனிதன் சொல்கிறார், இயேசுவே, இந்த குளத்தில் தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நான் ஒரு கைவிடப்பட்டவன், நான் ஒரு உதவியற்றவன். I have no one to help me. I am helpless. I am completely forsaken man. But nobody I have to help me. My dear friends, don't worry for your needs. Don't concern about your situations. The Lord I preach to you now, He sees you. He has the desire to come to you. He likes to have the conversation with you. He has the great concern about your life. Hallelujah to Jesus. நான் பேசுகிற ஆண்டவர் உடைய வாழ்க்கையின் மேல் அக்கறை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை உற்சாகமா இருக்கிறீங்க? ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். Glory to God forever. நான் சொல்லக்கூடிய தேவனுடைய வார்த்தையின் வல்லமை ஒரு நாளும் தோற்று போனதில்லை. அது உங்களை ஏமாற்றாது பிரியமானவர்களே. நான் சொல்லக்கூடிய, அறிமுகப்படுத்தக்கூடிய இயேசுவின் வல்லமையை யாரும் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. ஆண்டவருடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த மனிதனை தேடி இயேசு போனார். வேதம் சொல்கிறது, இயேசு அவன் வெகு நாளாய் வியாதியுடையவன் என்பதை இயேசு அறிந்தார். ஹல்லேலூயா. நீண்ட நாளாய் வியாதியுடன் இயேசு அறிந்தார். உடைய வியாகுலங்கள்,
உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய ஏமாற்றங்கள், உங்களுடைய மனவேதனைகள் என் ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கிறீங்க அநேக ஆண்டுகள் நான் என்னுடைய மோசமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பலவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதிக வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா ஒன்று சொல்றேன், என் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் காத்திருப்புகள் ஒரு நாள் வீண் போனதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், கர்த்தருடைய வல்லமைக்காக காத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை. ஏன் தெரியுமா? அவர் யெகோவா ராஃபா, அவர் சுகம் தரும் தெய்வம். உங்களுக்காகவும் எனக்காகவும் 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய காயத்தினால் நம்மை சுகமாக்க வல்லமுடையவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொன்னான், என்னை காப்ப எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஆமென். யோசித்து பாருங்க, என் இயேசு கிறிஸ்து உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர், உன் நோய்களை குணமாக்குற தேவன். சங்கீதம் 102:2-3 படி கர்த்தர் உடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார். 38 ஆண்டுகள் பாவத்தின் கோர பிடியில் படுத்திருந்த அந்த மனிதனை இயேசு மன்னித்தார். பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, யெகோவா ராஃபாவாகிய ஆண்டவர் அவருடைய நோய்களை சுகமாக்கினார். யெகோவா ராஃபா உனக்கு உண்டு. பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. ஆமென். யெகோவா ராஃபா எனக்கு உண்டு, சுகம் தரும் தெய்வம் எனக்கு உண்டு. யெகோவா ராஃபா எனக்கு உண்டு, சுகம் தரும் தெய்வம் எனக்கு உண்டு. இயேசுவின் தழும்புகளா சுகமானே, நான் சுகமானே. இயேசுவின் தழும்புகளா சுகமானே, நான் சுகமானே. கர்த்தருக்கு காத்திருப்போம், புதுபலன் அடைவார்கள், உயரே எழும்பிடுவார்கள், உன்னதத்தில் அமர்ந்திருப்பார்கள். என்ன சொல்றது? சிறகடித்து பறந்திடுவார்கள். என் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நோய்களை சுகமாக்குவது மட்டுமல்ல, இயேசு உங்களுடைய பாவத்தை ஏன் மன்னிக்கிறார் தெரியுமா? உங்களை உன்னதத்தில் கொண்டு போய் வைக்க விரும்புகிறார். So what is the reason God forgives your sin? Because He wants to take you to the heaven. So you will be seated in the heavenly places. நீங்கள் உன்னதங்களில் ஆண்டவரோடு கூட அமர்ந்திருப்பீர்கள். ஆமென். ஆண்டவர் சரீரத்தின் நோய்களை சுகமாக்குறவர் மட்டுமல்ல, உங்களை உன்னதத்தில் அமர செய்கிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நோய் எப்பேற்பட்டதாக இருந்தால், ஒரு முறை நான் அதிகாலையில் நான் வாக்கிங் போன போது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், ஒரு அரசு அதிகாரி, அவர் ஒரு மனைவியும் அவர்கள் ஒரு திருமணத்திற்காக அவர்கள் வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்தவுடன் அவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு என்னோடு உரையாடும்படி அவர்கள் வந்ததை பார்த்தோம். என்னோடு கூட உரையாடும்படி வந்தார்கள். அப்பொழுது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏறத்தாழ 3 ஆண்டுகள் நான் கொஞ்சம் மருத்துவத்தை நான் படித்திருக்கிறேன். ஆகையினால இந்த மருத்துவம் சரீரத்துடைய பலவீனங்களுடைய சில சிம்டம்ஸ், அதாவது சில காரியங்கள் எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, அப்பொழுது நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது சகோதரியை பார்த்தேன், அவருடைய மனைவியை பார்த்தேன். அவர்கள் இந்த கரத்தை தூக்குவதற்கு கொஞ்சம் அவர்கள் சிரமப்பட்டார்கள். ஒரு வழியை உணர்ந்ததை நான் கவனித்தேன். அப்பொழுது நான் சொன்னேன், உங்களுக்கு இந்த கரத்தின் அந்த ஷோல்டரில் வலி இருக்குதா என்று கேட்டேன். அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், அவளுக்கு ஏதோ ஒரு மோசமான சுகமாக்க முடியாத ஒரு நோய் இருக்கிறது, ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிந்தது. பிரியமானவர்களே, அப்பொழுது நான் மதுரை பட்டணத்தில்
ஒரு மருத்துவமனையை நான் சொல்லி நீங்கள் அங்கே போய் நீங்கள் பரிசோதிக்கும்படி நான் அவர்களை கேட்டுக்கொண்டேன். அவர்கள் பெருசாக பேசலை. அவர்கள் போனார்கள், பரிசோதித்தார்கள். அப்பொழுது அந்த முடிவு எப்படி வந்தது தெரியுமா? அவர்களுக்கு இருக்கக்கூடிய வலது பக்க அந்த மார்பில் 3வது ஸ்டேஜ் அந்த கேன்சர் அவர்களை பீடித்திருந்தது. பிரியமானவர்களே, அந்த குடும்பம் உடைந்து போனது வேதனையில். அவளுக்கு 2 குழந்தைகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் மரணத்தின் பயத்திற்குள் வந்தார்கள். அந்த மனைவியை அதிகமாக நேசித்த அந்த சகோதரன் உடைந்து போனார். அந்த தாயை நினைத்து 2 பிள்ளைகளும் வேதனைப்பட்டார்கள். ஆனால் என்னுடைய இதயத்தில் நான் நினைத்தது என்ன தெரியுமா? அந்த சகோதரியையும் அந்த குடும்பத்தையும் இயேசு நேசிக்கிறார் என்பதை நான் உணர்ந்தேன். அந்த வேதனையானது, அந்த நோயானது அவர்களை ஆண்டவர்களுக்குள் வருவதற்கு ஒரு வாசலாய் நான் உணர்ந்தேன். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் மிக மோசமானதாய் தோன்றுகிறதோ அந்த மோசமான வழியிலே கர்த்தர் உங்களை நடத்தி ஒரு பெரிய மகிமையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். இது நான் சொல்லுவது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். கேன்சர், புற்றுநோய், அவர்கள் வைத்தியம் செய்தார்கள். 3வது ஸ்டேஜ் அவருடைய இந்த மார்பகத்தை அவர்கள் அறுவை சிகிச்சை செய்து எடுத்து போட்டார்கள். தொடர்ந்து ஹீமோ கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த மருத்துவத்தினால் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியவில்லை. அவர் சொன்னார்கள், நீங்கள் கூட்டிக் கொண்டு போங்கள், அவர்கள் பிழைப்பது கடினம் என்று சொன்னார். ஒரு கட்டத்தில் அவர் சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு, கணவனை கூப்பிட்டு, நான் மரித்து விடுவேன், எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொன்னார். மரண பயம். இதே சூழ்நிலையில் அநேகர் இருக்கலாம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, அநேகர் நினைக்கிறாங்க கேன்சர் சுகமாக்க முடியாது, இந்த இதய நோயை சுகமாக்க முடியாது, நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், நீண்ட நாட்கள் நான் மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறேன், மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், உடைய சுகத்துக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உடைய விசுவாசத்தை என் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு முறை அந்த ஐயா, அந்த சகோதரர், என் நண்பர் எனக்கு போன் பண்ணி சொன்னார், தொலைபேசி சொன்னார், ஐயா, என்னுடைய மனைவி மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள், மரண பயம். ஆனால் எனக்குள்ள அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு, ஒரு பொல்லாத பள்ளத்தாக்கு. நான் விசுவாசித்தேன், ஆண்டவர் அந்த சகோதரியோடு இருக்கிறார். நான் விசுவாசித்தேன், அந்த மரணத்தின் அந்த பள்ளத்தாக்கின் வழியில் நடந்து கொண்டிருக்கிற அந்த சகோதரிக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்குரிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார் என்று நினைத்தேன். அவர்கள் வீட்டிற்கு போனேன். அவர்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தையை நான் சொன்னேன். வேதத்தை எடுத்து இந்த சத்தியத்துடைய வார்த்தைகளை சொன்னேன். இயேசு நோய்களை சுகமாக்குறார் என்று சொன்னேன். இயேசு பரிகாரி என்று சொன்னேன். இயேசுவின் தழும்புகளால் 2000 வருஷத்துக்கு முன்பதாக உங்களுடைய புற்றுநோயிலிருந்து இயேசுவை சுகமாக்கி இருக்கிறார் என்று சொன்னேன். நான் சொல்வதை அவர்களால் நம்ப முடியவில்லை. அவர்கள் விசுவாசம் வருகிறவரை அவர்களை நான் விசுவாசம் நடத்தினேன். இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னேன். மரணத்தை ஜெயிக்கிறவர் என்று சொன்னேன். பாதாளத்தை ஜெயித்தவர் என்று சொன்னேன். ஒரே ஒரு காரியம் அந்த சகோதரிக்கும் அந்த குடும்பத்துக்கு சொன்னேன். இன்றைய நாளில் இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார், உடைய பாவங்களை மன்னித்து இருக்கிறார், உடைய நோய்களையும் சுகமாக்கி இருக்கிறார். நான் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? இப்பொழுது உடைய முழு இருதயத்தோடு இயேசுவை விசுவாசித்தார், அவரை ஏற்றுக்கொண்டார், இயேசு உடைய நோய்களை சுகமாக்குவார் என்று சொன்னேன். சகோதரியே, உடைய புற்றுநோயை இயேசு சுகமாக்குவார் என்று சொன்னேன். அவள் சொன்னாள், ஐயா, இதற்கு மேலே என்னால் இந்த ஹீமோவை தாங்க முடியாது, அதை தாங்குவதற்கு பலன் இல்லை, நான் சாக விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். நம்பிக்கை இழந்தவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொன்னேன். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, சங்கீதம் 107:20 வசனத்தை அவருக்கு நான் சொன்னேன். சங்கீதம் 107:20 வசனத்தை அவருக்கு நான் போதித்தேன். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி
அவர்களை அழிவுக்கு தப்புகிறார், அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார் என்று சொன்னேன். நான் சொன்னேன், ஏறத்தாழ 4000 வருஷத்துக்கு முன்பதாக தாவீது என்னக்கூடிய தேவதாசன் சொல்றாருமா, ஆண்டவர் உன் நோயை சுகமாக்கிறவர், உன்னை அழிவுக்கு பாதுகாக்கிறவர். ஒரே ஒரு காரியம் நான் சொல்றத மனமோது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அந்த சகோதரியும் அந்த குடும்பத்தாரும் அவர்கள் சிரம் தாழ்த்து அவர்கள் நான் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, டாக்டர் மருத்துவர் அவருடைய மரணத்துக்குரிய நாளை அவர் குறித்தார். அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த மருந்து வேலை செய்யவில்லை. மருத்துவமனை சொன்னது, நீங்கள் இனிமேல் வர வேண்டாம், நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது. அவர்களால் சாப்பிட முடியவில்லை, அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. அவர்கள் கடைசியினுடைய மரண படுக்கையில் படுத்திருந்தார். ஆனால் நான் பேசுகிற அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை அவர்கள் காது கொடுத்து கேட்டபோது, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அதை விசுவாசித்த பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்குள் போனது. பிரியமானவர்களே, நான் ஏதோ ஒரு கற்பனையான ஒரு கதையை சொல்லவில்லை, நடந்ததை சொல்கிறேன், என் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தை போனது. இயேசு அந்த பெண்ணை தொட்டார். 3வது ஸ்டேஜில் சுகமாக்க முடியாது, நீ மருத்துவமனைக்கு வர வேண்டாம், மருந்து அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள, அவர் சரீரம் அவர் மருந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது கர்த்தர் அந்த சகோதரியை பரிபூர்ணமாய் சுகமாக்கினார். இன்றைக்கு அந்த சகோதரி ஜீவனோடு இருக்கிறார்கள். அவருடைய குடும்பம் ஆண்டவரை விசுவாசிக்கிறது. எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, இந்த சகோதரியை போல நீங்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்கலாம். அந்த 38 வருடம் அந்த குளத்தின் அருகே, சீலோவாம் குளத்தின் அருகே நம்பிக்கையற்றவனாய் படித்திருந்த மனிதனை போல இருக்கலாம். இயேசு அவனுடைய பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, அவனை எழுப்பினார், அவனை சுகமாக்கினார், அவனை நடக்கும்படி செய்தார். என்னுடைய நண்பன் அவருடைய மனைவியை இயேசு சுகமாக்கினார், நடக்க வைத்தார், இன்றைக்கு ஜீவனோடு இருக்க வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். சகோதரியே, ஐயா, உன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார். உங்களை அவர் தொட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்க எனக்கு சொல்லுங்க, எப்பேற்பட்ட வியாதியும் இயேசு சுகமாக்க வல்லவர். யெகோவா ராஃபா, யெகோவா தேவன் உங்களுக்கு இருக்கிறார். என்னோட சேர்ந்து பாடுறீங்களா? என்னோட சேர்ந்து நீ எங்க இருந்தாலும் கரங்களை தட்டி தேவனை துதித்து பாடுங்கள். யெகோவா தேவன் எனக்கு உண்டு, எல்லாவற்றையும் காண்பவர் எனக்கு உண்டு. ஆமென், அல்லேலூயா. காண்பவர் எனக்கு உண்டு, யெகோவா தேவன் எனக்கு
வைத்து ஆண்டவர் உங்களை பறக்க வைப்பார். ஒரு உன்னதங்களில் கர்த்தர் உங்களை அமர வைப்பார். எப்பொழுது தெரியுமா? உங்களுடைய பாவங்களை இயேசு மன்னிக்கும் போது. எப்பேற்பட்ட பாவத்தை இயேசு மன்னிப்பார். ஒருவேளை உங்களை ஆண்டவரிடத்தில் நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய பாவம் எப்பேற்பட்ட பாவமா இருக்கலாம். பொய், விபச்சாரம், வேசித்தனங்கள், விக்கிரக ஆராதனை, எதுவும் தெரியாது. எந்த பாவம் உங்களை தடுக்கிறதோ, தேவனுடைய சமூகத்திற்கு வரவிடாமல் தடுக்கிறதோ, இச்சை, பொருளாசை, கோபம், பொறாமைகள், வன்கண்கள், கசப்புகள், எது உங்களை தடுக்கிறது பிரியமானவர்களே? என் ஆண்டவராய் இயேசு உங்களுடைய அக்கிரமங்களை இயேசு மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும். எப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எப்பொழுது கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய நோய்களை சுகமாக்குறாரோ, உங்களுடைய வாழ்க்கை என்ன வரும் தெரியுமா? ஒரு மனமகிழ்ச்சி வரும். உங்களுடைய மனமகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஆமென். இயேசு மனமகிழ்ச்சியை கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுப்பதை போல அல்ல. நான் கொடுக்கக்கூடிய சமாதானம் ஒரு நித்தியமான சமாதானம். என் இயேசு கிறிஸ்து நித்திய சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நீங்க காத்திருக்கிறீங்களா? நீண்ட நாளா காத்திருக்கிற பிரதர் பாஸ்டர், நான் நீண்ட நாட்களில் காத்திருக்கிறேன். ஒரு பெண்மணி 12 வருஷம் காத்திருந்தார். தொடர்ச்சியா ரத்தப்போக்கு. She had an issue of blood for about 12 years. She had continued bleeding from in her body. Just think about that. யோசித்து பாருங்க. சரீரத்தில் மட்டும் அவளுக்கு வேதனை அல்ல, அவருடைய மனதில் வேதனை. அவள் சபிக்கப்பட்டதை போல உணர்ந்தாள். அந்த பெண்மணியை போல நீங்களும் சபிக்கப்பட்டதை பட்டவளை போல உணர்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள். அந்த பெண்மணி இயேசுவுக்கு பின்னால வந்தாள். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டாள். அவள் என்ன சொன்னால் தெரியுமா? இயேசுவின் வஸ்திரத்தை தொடுவேன், அப்பொழுது நான் சுகமாவேன் என்று சொல்லி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்கலை தொட்டார். அவள் தொட்ட மாத்திரத்தில் இயேசு அவளை சுகமாக்கினார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசு உடைய வீட்டிற்கு அருகில் இருக்கிறார். ஒரு கேட்கலாம், ஐயா எங்க இயேசு இருக்காரு? அம்மா, உங்க ஊர்ல தேவனுடைய ஆலயம் இருக்குமா? உங்க ஊர்ல ஊழியக்காரங்க இருக்காங்க? உங்க ஊர்ல சுவிசேஷத்தை நற்காரியமாய் பிரசங்கம் பண்ணக்கூடிய சுவிசேஷர்கள் இருக்கிறார்கள், மிஷனரிகள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஆலயங்கள் இருக்கிறது. அந்த 12 வருஷம் அந்த இரத்தப்போக்குடைய பெண்மணி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது, கேள்விப்படுறீங்களா? உங்க வீட்டுக்கு அருகில் ஆலயம் இருக்குன்னு கேள்விப்படுறீங்களா? உங்க வீட்டுக்கு அருகில் உங்க தெருவுக்கு பக்கத்தில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் என்பதை கேள்விப்படுகிறீர்களா? ஒரு மிஷனரி இருக்காரு கேள்விப்படுறீங்களா? அவரை தேடி போங்க, அந்த ஆலயத்துக்கு போங்க, போய் இயேசுவை தேடுங்கள் பிரியமானவர்களே. So you may not know where I can go. The Bible says the woman who had the issue of blood about 12 years, the Bible says she heard about Jesus. She went behind Jesus. She was seeking Jesus. She ran behind Jesus. So you may know, you may ask me, where should I go? Sisters and brothers, have you ever know that the church is near to you? There is a minister who lives next to your street. There is a missionary who is waiting for you. But you need to go. Just stand up and go behind him. Go to the church today. Why? There is a healing. There is a prayer. There is a God, one who is waiting for you to heal your sickness. கேட்கலாம், நான் எதுக்கு போனோம்? அங்கதான் ஒரு சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அங்கதான் தேவனுடைய வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. அங்கதான் கர்த்தர் உன்னை பார்ப்பதற்காக, உன்னோடு பேசுவதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அங்கே பார்க்கிற பெண்மணி இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் இயேசுவிடமிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. When
she touched the garment of Jesus, the power of God went from him. Hallelujah to God. She was instantly healed. உடனடியாக சுகமாக்கப்பட்டாள். அவர் இயேசுட்ட பேசவே நினைச்சு பார்க்கலங்க. அவள் பின்பற்றி போனாள். நீ ஆலயத்துக்கு போங்க, இயேசு உங்களோடு பேசுவார். நீ ஆலயத்துக்கு போங்க, இயேசு நோயை சுகமாக்குவார். நீ ஆலயத்துக்கு போங்க, இயேசு உங்களை அழைப்பார். வேதம் சொல்கிறது, இயேசு அவளை தொட்ட பெண்மணியை தேடினார். அந்த பெண்மணி அழைத்தார், அவரோடு பேசினார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீ ஆலயத்துக்கு போனீங்கன்னா, ஊழியரை தேடி போனீங்கன்னா, தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் நோய்களை மட்டும் சுகமாக்குகிற தேவன் அல்ல. அந்த பெண்மணியை பார்த்து இயேசு சொன்னார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யோசித்து பாருங்க. இயேசு சொன்னார், மகளே, மகனே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. What Jesus said, my dear daughter, thy faith has healed you. Hallelujah to God. My son, your faith healed you. My dear daughter, your faith restored your health. சொல்ற மகளே என்று அழைத்தார். இயேசு உன்னை மகன் என்று அழைக்க வேண்டுமா? இயேசு உங்களை மகளே என்று அழைக்க வேண்டுமா? இயேசு சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சித்தது. ஆண்டவரே ஆலயங்களை வைத்திருக்கிறார். இயேசுவே ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு உங்களை சுகமாக்க விரும்புகிறார். ஆகவே கர்த்தருக்குள் களி கூற வேண்டும். என்ன செய்து பாடுங்க, என்ன செய்து பாடுவோமா? கர்த்தருக்குள் களி கூறுவோம். துதிப்பது செம்மையானது. நேர்த்தியான இசைகளினால் பாடல்களை பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சத்தியமுள்ளது, அவரின் சுவாசத்தினால் சேனையும் உண்டானது. கர்த்தரின் வார்த்தைகள் சத்தியமுள்ளது, அவரின் சுவாசத்தினால் சேனையும் உண்டானது.
எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, தேவனை துதிக்க வேண்டும். தேவனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, இயேசு உடைய சரீரத்தினுடைய நோய்களை சுகமாக்குறவராக இருக்கிறார். சுகமாக்குடைய நோய்களையும் சுகமாக்குற தேவன், சுகமாக்க முடியாத நோய்களையும் சுகமாக்குற தேவனாக இருக்கிறார். இதை கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அவரை நீங்கள் பாட வேண்டும். நான் சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அநேக குடும்பங்களில், அநேக தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் மகிழ்ச்சியை ஒரு தற்காலிகமான சில காரியங்களில் தேடுகிறார்கள். இந்த உலகம் தற்காலிகமானது. இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் தற்காலிகமானவைகள். இதை கண்பான தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோதரனே, சகோதரியே, தற்காலிகமான எந்த ஒரு காரியமும் தற்காலிகமானதை தான் கொடுக்க முடியும். ஆனால் நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து இப்பொழுது நாம் துதித்துக் கொண்டிருக்கோம் தெரியுமா? இப்ப நம்ம பாடிக்கிட்டு இருக்க தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து நித்தியமானவர். அவர் நித்தியமானவராக இருக்கிறபடினாலே அவர் கொடுக்கக்கூடிய சமாதானம், அவர் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் நித்தியமானது. இயேசு உடைய நோய்களை சுகமாக்கிறவர். அநேக வருஷத்துக்கு முன்பாக என்னுடைய ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு இந்த இடது பக்கத்தில், இந்த தாடையில் ஒரு பெரிய வேதனை திடீரென்று சொல்லி இது வீங்கி விட்டது. பிரியமானவர்களே, பெரிய வீக்கம். என்னால் வாய் அசைக்க முடியல, என்னால் பாட முடியல, என்னால் பேச முடியல. நான் என்னுடைய சாட்சியை சொல்லுகிறேன். இயேசு எப்படி சுகமாக்கினார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். நான் எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவரிடத்தில் நான் போனேன், மதுரை பட்டணத்தில். அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்கள் பார்த்துவிட்டு பயந்து போனார்கள். அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், என்னால் அதை செய்ய முடியாது. மதுரையில் ஒரு பெரிய டாக்டர் இருக்கார், அவரை நான் என்னுடைய மருத்துவமனைக்கு வர சொல்கிறேன். அவர் பரிசோதித்து விட்டு அவர் என்ன என்று சொல்லுவார்கள் என்று சொன்னார். நான் என் மனைவியும் போயிருந்தோம். நாங்கள் அமர்ந்திருந்தோம். அப்பொழுது இந்த தலையை பார்க்கக்கூடிய, இந்த முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவர், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டாக்டர், ஒரு சக்சஸ்ஃபுல் டாக்டர், ஒரு வெற்றி அடைந்த ஒரு டாக்டர் அவர் வந்தார். அவர் வந்து பார்ப்பதற்கு எத்தனை ஆயிரங்கள் செலுத்த வேண்டும். அவர் பார்த்துவிட்டு சொன்னார், சார், உங்களுக்கு இந்த பகுதியில் ஒரு கல் உருவாகி இருக்கிறது. அந்த கல்லை ஆப்ரேஷன் பண்ணி நான் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர் என்ன சொன்னார்னு சொன்னால், ஒரு 2 நாள் கழித்து வாருங்கள், அது ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் என்று சொன்னார். நாங்கள் 2 நாள் கழித்து போனோம். நாங்கள் ஸ்கேன் எடுத்தோம், எல்லா விதமான பரிசோதனைகளும் செய்தோம். அது சொன்னது, இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடவாய் பகுதியில் ஒரு கல் உருவாகி இருக்கிறது. அந்த மருத்துவர் சொன்னார், 1,00,000 பேரில் ஒருத்தருக்கு தான் அப்படி வரும் என்று சொன்னார். அந்த 1,00,000 பேரில் நான் ஒரு மனிதனாக இருந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அவர் சொன்னார், இதை அறுவை சிகிச்சை செய்தால் எடுக்க முடியும் என்று சொன்னார். ஒருவேளை அப்படி எடுக்கும்போது ஒருவேளை உங்களோட பகுதியில் ஒரு பேரலைட்டிக் மாதிரி வரலாம், ஏதாவது நடக்கலாம் என்று சொன்னார். அவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவர் என்னை ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போனார். நான் போயிருக்கும் பொழுது என் மனைவியும் என் அருகில் இருந்தார். எனக்கு தெரிந்த அந்த டாக்டர் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒரு பெரிய ஊசி எடுத்தாருங்க, ஒரு பெரிய கம்பி போன்ற ஒரு ஊசி எடுத்தார். எடுத்துட்டு என்னை வாயை திறக்கும்படி சொன்னார். வாயை திறக்கும்படி சொல்லிட்டு இந்த என்னுடைய கன்னத்தில், அந்த கன்னத்துக்கு நடுவில் என்ன செய்தான்னு சொன்னால், அந்த ஊசியை செலுத்தினார். அது இவ்வளவு பெரிய தடிமனான ஒரு ஊசி, இவ்வளவு நீளமாக இருந்தது. பிரியமானவர்களே, அதை என்ன செய்தான்னு சொன்னார், என்னுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்னத்தில் அவர் அந்த கன்னத்தின் நடுவில் செலுத்தினார். என்னுடைய உயிர் போகிற அளவுக்கு எனக்கு வலி. பிரியமானவர்களே, என்னால் தாங்க முடியவில்லை. சார் சார் கொஞ்சம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னார். அவர் போய் கரெக்டாக அந்த இடத்துல வைத்தார். சொன்னார், அந்த இடத்தில் கல் இருக்குன்னு சொன்னார்.
எனக்கு ரொம்ப வேதனை, நீ தொடர்ந்து வரணும், ஒரு குறிப்பிட்ட சில மருந்துகளை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் மேல் விசுவாசம் உடையவனாக இருந்தேன். நான் ஒரு நாள் ஒரு மாலை 5 மணிக்கு அந்த டாக்டர் வர சொன்னார். நான் என் காரை ஓட்டிக்கொண்டு நான் தனியாக போனேன். அது சில மாத்திரைகளெல்லாம் கொடுத்தார். அதை வாங்கி கொண்டு சரியாக இரவு 8 மணி இருக்கும். நான் காரை தனியாக ஓட்டி கொண்டு வந்த பொழுது எனக்கு ரொம்ப பாரம், ரொம்ப வேதனை. நான் காரில் வந்தபோது சொன்னேன், ஆண்டவரே, நான் உலகமெங்கும் பிரசங்கம் பண்ணுறேன், ஆண்டவரே நீ சுகமாக்குற தேவன் என்று சொல்கிறேன், உம்மால் ஆகாத காரியம் உண்டு என்று சொல்கிறேன் கர்த்தாவே. நீ நினைத்தால் எனக்கு எந்த விதமான வேதனை இல்லாமல், அறுவை சிகிச்சை இல்லாமல் உன்னால் சுகமாக்க முடியும் என்று சொன்னேன். நான் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் நினைத்தார், பரிசுத்த ஆவியானவரை நிறைத்தார், விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்தார். பிரியமானவர்களே, நான் வந்து கொண்டிருந்த பொழுது சாலை ஓரத்தில் வாகனத்தை நிறுத்திவிட்டு நான் சத்தம் என்று சொன்னேன், உடைய தழும்புகளால் குணமானேன், இயேசுவே நீ சுகமாக்கி இருக்கிறேன், உமக்கு நன்றி என்று சொன்னேன். நான் இந்த வார்த்தையை ஏதோ உங்களுக்கு உற்சாகப்படுத்த சொல்லலைங்க, என் வாழ்க்கை நடந்த அற்புதத்தை சொல்கிறேன். நான் என்னுடைய இடது கையை வைத்து இந்த வலது கரத்தை தூக்கி என் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால் சுகமடைவாயாக என்று சொன்னேன். ஏறத்தாழ ஒரு 10 நிமிடங்கள் என்னுடைய காருக்குள் நான் கத்தி இருப்பேன். என்னால் எந்த அளவுக்கு சத்தம் போட்டு அந்த நோயை, அந்த பலவீனத்தை கடிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு கடிந்து கொண்டேன். நான் ஜெர்மனி விட்டு ஜெபித்து முடித்த பின்பு என் காரை மறுபடியும் நான் ஓட்டிக்கொண்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்து எனக்கு காரை நிற்பாட்டி வீட்டுக்குள்ளே போகிறேன். என் மனைவி சொன்னாங்க, என்ன உங்களுடைய கன்னத்தில் எந்த வீக்கமுமே இல்லை. அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன், இயேசு என்னை முற்றிலும் சுகமாக்கிறார். என் கையை வைத்து பார்த்தேன், அமைக்க பார்த்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு மறைந்த அந்த கல் இதுவரை என்னுடைய சரீரத்தில் வரவில்லை. கர்த்தர் என்னை முற்றிலும் சுகமாக்கிறார். அறுவை சிகிச்சை இல்லை, மருந்து இல்லை, மருத்துவர் இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்படவில்லை. கல்வாரின் கரம், ஆண்டவர் வைத்த விசுவாசம் என்னை சுகமாக்கிறது. பிரியமானவர்களே, நான் இன்று வரை நான் சுகமுடையவனாக இருக்கிறேன். என்னுடைய இடது பக்க கன்னமானது என்றும் நன்றாக இருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, இயேசு கிறிஸ்து தாமஸ் மகருக்கு மட்டும் சுகம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஏதோ ஒரு பெண்மணிக்கு மட்டும் புற்றுநோயிலிருந்து இயேசு சுகமாக்குற தேவன் அல்ல. ஏதோ 38 ஆண்டுகள் படுத்திருந்த மனிதனை மட்டும் சுகமாக்கின தேவன் அல்ல. இப்பொழுது இயேசு உன்னையும் சுகமாக்க போதுமானவராய் இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. நம்ம வேதனைப்படக்கூடாது, நம்ம துக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு எல்லாவற்றையும் அவர் மேல் எடுத்துக்கொண்டார். He has carried everything, all of our sorrows, all of the pains which are supposed to come in our life. Jesus took everything upon him because Jesus wants us to live good, live healthy. Hallelujah. By his wounds we have been healed. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எனக்கு அன்பான சகோதரி, இப்பொழுது எந்த இடத்தில் ஒரு சரீரத்தில் நோய் இருக்கிறதோ, பலவீனம் இருக்கிறதோ, அங்கே ஒரு கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன், அவருடைய தழும்புகளால் இயேசுவை சுகமாக்குவாராக. ஆமென். அவருடைய தழும்புகளுடைய சுகமாக்கி இருக்கிறது. You have been healed. Let the power of God touch you in the name of Jesus. இயேசுவின் வல்லமையை தொடுவதாக. ஆமென். பாடுறீங்களா? என்னோட சேர்ந்து பாடுவோமா? ஆமென். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னோட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உடைய நோய்களை சுகமாக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு காட். ஆமென். சொல்ல ஆகும்,
ஆமென். மகிழ்ச்சியாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. பார்க்கிறோம், கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அவர் தழும்புகளால் சுகமானோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, நான் பாவங்களுக்கு செத்து, அதாவது நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. He himself bore our sins in his body on the cross so that we might die to sins and live for his righteousness. By his wounds you have been healed. Hallelujah to God. Amen. So we have been healed. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இயேசு என் நோய்களை சுமந்தார். இயேசு என் அக்கிரமங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேங்க. ஏன் தெரியுமா? இயேசு உங்களுடைய சரீரத்தை இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார். I am really happy because the hands of God touching everyone. Hallelujah to God. இப்ப என்னை விட்டு நீங்க அநேக தூரத்தில் இருக்கலாம், எத்தனை மைலுக்கு அப்பால் இருக்கு தெரியாதுங்க. ஆனா ஒன்று சொல்றேன், இப்பொழுது என்னுடைய சத்தம் ஆண்டவருடைய சுகத்தை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. நான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவரை நம்பி பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்காக உங்களுக்காக சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை வைத்த விசுவாசத்தால் பேசிக் கொண்டிருக்கிறேன். சகோதரியே கலங்காதே, ஐயா கலங்காதீர்கள். சகோதரனே உடைய மனதை விட்டு விடாதே. இயேசு கிறிஸ்து உடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நாளும் ஆண்டவர் உனக்கு மரணத்தை கொண்டு வருகிற தேவன் அல்ல. இயேசு உன் மரணத்தை சிலுவையில் ஜெயித்தார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று நாம் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பின பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு பயத்தை கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இயேசு மரணத்தை சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஜெயித்தார். மரித்தது மட்டுமல்ல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாய் இருக்கிறார். நான் பேசுகிற இயேசு உன் வாழ்வில் உனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும். வேதம் சொல்கிறது, பிரியமானவர்களே, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. Glory to God forever. Glory to God forever and ever. Hallelujah. ஜெபிங்க என்னோடு சேர்ந்து இப்பொழுது. ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் ஆண்டவரே இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டருளுவீராக. ஆமென். உம்மை நம்புறாங்க ஆண்டவரே, நீ சுகமாக்குற தேவன் என்பதை நம்புகிறார். இப்பொழுது யாரெல்லாம் கர்த்தர் சுகமாக்குறாரோ மறக்காம இந்த திரையில் காணக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க செய்தியை அனுப்புங்க. எந்த பகுதியில் கர்த்தர் சுகமாக்கினார்? நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அநேகரை இயேசு தொட்டு கொண்டிருக்கிறார். ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், உன்னுடைய நோய்களை கர்த்தர் சுகமாக்குறார். ஒரு நீங்க சொல்லலாம், ஐயா எனக்கு போதுமான பணம் இருக்கு, வசதிகள் இருக்கிறது, ஐயா மருத்துவர்களை கைவிட்டு விட்டார்கள், மருத்துவத்திற்கு என் சரீரம் ஒரு நாள் ஒத்துழைக்க மாட்டேனுது. பயப்படாதீங்க, இயேசுவின் கரம் உண்மையில் இருக்கிறது. இந்த உலகத்திற்குரிய பணம் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது சகோதரி சகோதரி. ஐயா உங்களுடைய இருக்கக்கூடிய ஆஸ்திகள் ஒரு நாள் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை எடுக்கிறவர் ஆண்டவராகிய தேவன். என் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, அவரை நம்பினவர்கள் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்கள் நன்றாயிருக்கும்படி அவர் சிலுவை எல்லாவற்றையும் சுமந்தார். தீங்கு நாளில் உங்களை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. தீங்கு நாளில் உன்னை பாதுகாப்பது மட்டுமல்ல, உனக்காக கூடாரம் அமைத்து அந்த கூடாரத்தில் உன்னை வைத்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். உன்னை கண்மனையின் மேல் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க சுகமானத உலகம் பார்க்கும். The Bible says you are the light of the world. இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு எவ்விதமாய் வெளிச்சமாய் இருக்கிறாரோ அதே போல என் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னை வெளிச்சமாய் காத்து வைத்திருக்கிறார். We are the light of the world. My dear brothers and sisters, you are the light of the world.
You are the salt of this world. கர்த்தர் உன்னை உப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு காரியத்தை நான் சொல்லவா? கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்கிறார் தம்பி. உன் கூப்பிடும் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அவருடைய செவியை உனக்கு நேராக திருப்பி இருக்கிறார். நீங்க எப்ப ஆண்டவர் நோய்க்கு கூப்பிடுவீங்க என்று ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். என்ன சேர்ந்து பாடுறீங்களா? என்ன சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் இயேசு என் வெளிச்சமாய் இருக்கிறீர், அவரே என் ரட்சிப்புமாய் இருக்கிறீரே, என் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறீர். என்ன சேர்ந்து பாடுறீங்களா? என்ன சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு தீங்கு நாளை உன்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அவர் என்னை தேடி வந்தார். அவர் ஒரு தம்பியை கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த தம்பி ஒரு நல்ல சிவந்த ஒரு நிறமுடைய ஒரு மேடியுடைய ஒரு சகோதரன். அவர் ஒரு உயர் படிப்பை படிக்கிறார் கல்லூரியில். அந்த தம்பியை கூட்டிட்டு வந்த சகோதரன் என்னுடைய ஊழியத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரன். என்னுடைய சத்தியத்தை, என்னுடைய பிரசங்கத்தை கேட்ட ஒரு வாலிபன். திடீரென்று சொல்லி இடத்தில் ஃபோன் பண்ணார். உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு வாலிபனை கூட்டிக் கொண்டு வந்தார். அவர் சொன்னார் இவருடைய கிளாஸ்மேட் என்று சொன்னார்.
பிரதர், திடீர்னு சொல்லி ஒரு சரீரத்தோட பலவீனம், நாங்களா மருத்துவமனை கொண்டு போனோம். அவர் சொன்னார்கள், இவருக்கு பிளட் கேன்சர் இருக்குன்னு சொன்னார். என்ன சொன்னார்? அவர் சொன்னார், ஜெபிக்க வேண்டும். எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னு சொன்னார், அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவை தேடி வந்ததை பார்க்கும். என் வேலைக்காரன் சுகமில்லாதவனாக இருக்கிறான், வியாதிப்பட்டிருக்கிறான், நீ அவனை சுகமாக்க வேண்டும் என்று சொன்னார். இயேசு சொல்றார், நான் வந்து சுகமாக்குவேன். அப்ப அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறார், இயேசுவே, நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு 100க்கு ஒரு அதிபதி, நானே ஒரு மனுஷனை பார்த்து போன்னு சொன்னா போறான், வா என்று சொன்னால் வருகிறார். ஆனால் நீ எவ்வளவு பெரிய ஆண்டவர், நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னார். இயேசுக்கு சொல்றாரு, அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து, திரளான ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த இஸ்ரவேலுக்குள் நான் பார்த்ததில்லை. அந்த விசுவாசத்தை பார்த்த ஆண்டவர் அவர் அதிர்ச்சி அடைந்தார், அவர் பரவசம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். விசுவாசம் அதால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. So you need the faith. விசுவாசம் இருந்தால் உங்களால் மலைகளை பெயர்க்க முடியும். மலை என்பது என்ன? மலையை பெயர்க்க முடியாது. மலைகளை பெயர்ந்து சமுத்திரத்தில் நாம் அமிழ்ந்து போக பண்ண முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். என்று சொல்றாரு, விசுவாசத்தினால் முடியாதவைகளையும் முடிய வைக்க முடியும். அதை போலவே சகோதரன் வந்தார், பிளட் கேன்சர், இரத்த புற்றுநோய், ஜெபிக்க வேண்டும். எனக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி, பிரியமானவர்களே. நான் நினைத்து பார்த்தேன், இயேசுவால் முடியாது இருக்கா? என் ஆண்டவர்கிட்ட ஒப்பிட முடியாத வல்லமை ஆண்டவரிடம் இருக்கிறது. இந்த சர்வத்தை உண்டாக்கின தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த சகோதரனை ஆண்டவர் படைத்தார். அந்த தம்பியுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏறத்தாழ 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை அந்த சகோதரனுக்கு சொல்லும்படியாக, பகிர்ந்து கொடுக்கும்படியான தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு அற்புதமான நேரத்தை கொடுத்தார். ஒரு காரியத்தை என்னால் உணர்ந்தேன். அந்த தம்பி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். அந்த வார்த்தையுடைய இதயத்துக்குள் போனதை என்னால் உணர முடிந்தது. பிரியமானவர்களே, ஏதோ செவிகளில் மட்டுமல்ல, அந்த வார்த்தையுடைய இருதயத்துக்குள் போனதை உணர்ந்தேன். 1 மணி நேரம் அந்த கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 அந்த சகோதரனுக்குள் விசுவாசம் வந்தது. அந்த தம்பிக்காக நாங்கள் ஜெபித்தோம். நானும் அவரை கூட்டிக் கொண்டு வந்த சகோதரர் சேர்ந்து ஜெபித்தோம். அந்த சகோதரன் சொன்னேன், இயேசு உன் நோய்களை சுகமாக்க முடியும் என்று சொன்னேன். ஆனால் ஒன்று, மருத்துவரால் முடியாது, மருந்துகளால் முடியாது, அறிவியலால் முடியாது, ஆனால் இயேசுவால் முடியும். ஒரு சிறிய விசுவாசம் மலைகளை பெயர்க்கும். The simple faith can heal your sickness. It seems to be impossible. No doctor can heal you. No medicine can work in your body. But if you have the simple faith in Jesus, as like a mustard seed, but you can able to remove the mountain and throw into the sea, that will be sink into the water. ஒரு குறிய சிறிய விசுவாசம் இருந்தால் உனக்கு ஒரு சரீரத்திற்குரிய மலையாகிய இந்த இரத்த புற்றுநோயை நீ பெயர்க்க முடியும், நடு சமுத்திரத்தை அமிழ்த்து போட முடியும் என்று சொன்னேன். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் அந்த சகோதரனை சுகமாக்கினார். அந்த சகோதரனுடைய விசுவாசம் அந்த மனிதனை சுகமாக்கியது. ஒரு சில மாதங்கள் பின்பு ஒரு சரீரத்தில் சுகத்தை உணர்ந்தார். போய் பார்த்தாங்க, எல்லா விதமான டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க. தேவன் அந்த சகோதரனை முற்றிலும் சுகமாக்கினார். மருத்துவர் சொன்னார், எனக்கு புரியல. அந்த தம்பி சொன்னார், இயேசுனை சுகமாக்கினார். இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற, என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உன் வாழ்வில் வெளிச்சமாயிருக்கிறார். அவர் உனக்கு ரட்சிப்பாய் இருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி உன்னை சுகமாக்குறவராய் இருக்கிறார். Hallelujah. He sent his word to heal your sickness. But only thing we need, he expects the faith from you. Do you have faith in Jesus? இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? கவலையில விட்டுருங்கம்மா, சோர்ந்து போகாதீங்க.
நல்ல செய்தி உன்னை நோக்கி வருகிறது. Don't be discouraged. Do not be worried. It's a good tidings. The message of good tidings comes to you. Hallelujah. Only thing you need to accept it and act upon it. ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேளுங்கள், அந்த வார்த்தையின் மேல் செயல்படுங்கள். உன்னுடைய விசுவாசம் செய்ய முடியாததை உன் வாழ்க்கையில் செய்யும். Healing is from God. கர்த்தர் சுகத்தை கொடுக்கிற தேவன். ஒன்று சொல்லட்டுமா, கர்த்தர் நீ கூப்பிட்டால் உன் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் அளிக்கிறவராயிருக்கிறார். இயேசு சொல்றாரு, என் நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு செய்ய நான் கொடுப்பேன். Jesus says, ask in my name shall be given unto you. Ask to my Father in the name of Jesus, the Father will give to you. தேவனுடைய ஜெபத்தை கேட்கிறார். எப்படி சேர்ந்து பாடுறீங்களா? கூப்பிடும் சத்தத்தை கேட்பார், இறங்கி பதிலளிப்பார், அவர் தன் முகத்தை காட்டி உனக்கு சகாயம் செய்வார். ஆமென். என்னோட சேர்ந்து பாடுங்க. கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சுகமாக்குவாராக, உற்சாகத்தை கொடுப்பாராக. ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல என்னோடு சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம். Let us praise him along with me. கூப்பிடும் சத்தத்தை கேட்பார், இறங்கி பதிலளிப்பார். கூப்பிடும் சத்தத்தை கேட்பார், பதிலளிப்பார். அவர் தம் முகத்தை காட்டி எனக்கு சகாயம் செய்வார். அவர் தம் முகத்தை காட்டி எனக்கு சகாயம் செய்வார். இயேசு என் வெளிச்சமானார், அவரே கைவிட மாட்டார், அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். இயேசு என்றும் கைவிட மாட்டார், அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். நல்வழியை எனக்கு காட்டி செவ்வையாய் நடத்திடுவார். சேர்ந்து பாடுங்க. இயேசு என் வெளிச்சமானார், அவரே என் ரட்சிப்புமானார். என் ஜீவனின் பலனுமானார், எனக்கு நம்பிக்கையானார். நான் யாருக்கு பயப்படுவேன்,
நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர். நம்முடைய தேவன் சுகமாக்குற தேவன். தீங்கு நாளில் உன்னை அவர் கூடார மறைவிலிருந்து உன்னை வைத்து பாதுகாக்கிறவராயிருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்த, தியானித்த, துதித்த என் ஜனங்களே, கர்த்தர் நடுவில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் 4 வசனங்களை சொன்னேன். சங்கீதம் 103 2 வசனம் சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்புவிக்கிறவராயிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 வசனம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொன்னதை பார்க்கிறோம். கடைசியாக 1 பேதுருவின் புஸ்தகம் 2 அதிகாரம் 24 வசனம் சொல்கிறது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அல்ல குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 4 வசனங்களை நாம் தியானிப்போம், 4 வசனங்களை நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே சொல்கிறேன், கர்த்தர் அநேகரை சுகமாக்கி இருக்கிறார். எந்த இடத்தில் சுகமாக்கப்பட்டீர்களோ நீங்கள் இந்த திரையில் காணக்கூடிய எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் குறு செய்தி அனுப்புங்கள். இயேசு உங்களை எந்த இடத்தில் சுகமாக்கினார், எப்படி கூட வாழ்வை தேவன் தொட்டார் என்பதை நாங்கள் கேட்பதற்கு ஆவலுள்ளவராக இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஒரே ஒரு கோரஸ் பாடிடலாமா? எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா கோரஸ் பாடலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.